வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பி ஃபார்மர் விக்கி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்களே பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட தேன் பயணத்தில் கிடச்சிருக்கிறது அடுக்கு தேனுங்க. இது என்னென்னு உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இந்த தோட்டத்தில் இருக்கிற யூஸ் பண்ணாமல் கிடந்த ஒரு மோட்டர் பெட்டிங் இது. அந்த உள்ளுக்குள்ளே ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் இருக்குள்ள மோட்டர் பெட்டிங்க, அதுக்குள்ளே ஒரு அடுக்கு தேன் கட்டியிருக்கு. அதுவும் முழுசாக தேன் வச்சுருக்கு. இவ்வளோ அழகாக நீங்கள் பார்க்குறது ரேருங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ 100% ஒரு கூடு கட்டியிருக்கு அப்படின்னா நமக்கு தேனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50%, அதிகபட்சம் ஒரு 60% இப்படி தான் யூஸ்வலாக கிடைக்கிறதுங்க. எப்போயாவது தான் நமக்கு 100% தேன் இருக்கிற மாதிரி தேன் கூடு கிடைக்கும். அப்படி கிடைச்ச ஒரு தேன் தான் இது. கரெக்டாக சொல்லணுன்னா, இந்த மலந்தேன் கொம்பு தேனெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் தேன் கூடெல்லாம் கட்டுறதில்லைங்க. மலைத்தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பெரிய பாறையில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டும். அடுக்குத்தேன் பார்த்திங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மரத்துக்குள்ளே சின்னதாக கட்டும். ஆனால் இந்த அடுக்குத்தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கட்டும். எதிர்பார்க்கவே மாட்டோம், எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம். அது எந்த வடிவமைப்புக்குள்ளே தேன் கூடு கட்ட ஆரம்பிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட பேட்டர்ன்ஸை மாற்றிக்கும். இந்த அடுத்தடுத்து அடுக்கடுக்காக இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸை மாற்றாது. ஆனால் இப்போ ஒரு உருண்டையாக ஒரு பைப் இருக்குன்னு வைங்களேன், அந்த உருண்டையாக பைப்புக்குள்ளே அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே வட்டவட்டமாக உள்ளே சேர்த்திக்கிட்டே இருக்கும். இதே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வைங்களேன், அதுக்கேற்ற மாதிரி அடுக்கடுக்காக அது மேலே ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிக்கும். இதே மாதிரி செவ்வகமாக வித்தியாசமாக எப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த தேன் கூடு அமைச்சிக்கக்கூடிய திறமை இந்த அடுக்கு தேனுக்கு இருக்குது. ஆனால் இந்த கொம்பு தேனு மலந்தேனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இடம் தேடி சூஸ் பண்ணி கட்டும். ஆனால் இந்த அடுக்கு தேனீக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் மட்டுமே போதும், அது எங்கே வேணாலும் தேன் கூடு கட்டுங்க. அதனால தான் மோஸ்ட்லி பெட்டி தேன்லாம் சாதாரணமாக நம்மளால் வச்சு தேன் எடுத்துக்க முடியுது. இந்த மலந்தேன்லேயோ கொம்பு தேன்லேயோ அதுக்கு முடியறதில்லைங்க. இது பார்க்கவே ஒரு ரொம்ப அழகாகவும் ரொம்ப நல்ல தேன் வச்சும் விளைஞ்சும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது மாதிரி நிறைய பயணங்கள் வந்து நம்மளால் வீடியோ பண்ண முடியாமையும் போயிடுது, எடுக்க முடியாமையும் போயிடுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுறோம். நம்மக்கிட்ட கொம்பு தேன், மலந்தேன், அடுக்கு தேன் இந்த 3 வெரைட்டி எப்பவுமே யூஸ்வலாக கிடைக்குங்க. இந்த ரேர் கலெக்ஷன் அப்பப்போ கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாலப்பூ தேனோட சீசன் ஆரம்பிச்சிருக்கு. பாலப்பூ தேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி மாதிரி தேங்கெண்ணெய் மாதிரி இருக்குங்க. தேன் ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்க முருங்கைப்பூ தேன் மாதிரி இருக்கும். ஆனால் நிறம், சுவை, மனம்லாம் மாறுபடுங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடுக்கு தேன் பயணம். இது போல் இன்னும் நிறைய பயணங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதுக்காக நம்மளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருப்போங்க. வேறு யாராவது தேன் எடுக்கிற பயணத்தை வந்து